வணக்கம். பட்ட படிப்பு முடிஞ்சிருச்சு. ஆனா அடுத்து என்னான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி மனசுல இருக்கா? நீங்க மட்டும் தனியா இல்ல, நிறைய பேர் இதே நிலைமையில தான் இருக்காங்க. இந்த உரையாடல் எந்த விதமான மிகைப்படுத்தலும் இல்லாம உங்க சூழ்நிலைய உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான வழியை காட்ட முயற்சி பண்ண போகுது. இந்த உணர்வு ரொம்பவே பரிச்சயமானதா இருக்கும் இல்லையா? எத்தனையோ வேலைக்கு அப்ளை பண்ணியும் ஒரு பதில் கூட வராதப்போ நம்ம மேலேயே சந்தேகம் வரும். நான் தான் ஏதோ தப்பு பண்றேனான்னு தோணும். உண்மையிலே இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீலிங் தான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்க தப்பு இல்ல. நீங்க தோத்து போகல. நீங்க படிக்கும்போது இருந்த ரூல்ஸுக்கும் இப்ப வேலை தேடுற உலகத்தோட ரூல்ஸுக்கும் நடுவுல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. பிரச்சனை உங்ககிட்ட இல்ல, இந்த மாறி போன சிஸ்டம்ல தான் இருக்கு. சரி வாங்க, இந்த மாற்றத்தால வர்ற அழுத்தத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நாட்டுல படிச்ச எத்தனையோ இளைஞர்கள் யாருக்கிட்டையும் சொல்லிக்க முடியாம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிற அந்த அழுத்தம் என்ன, அந்த ரியாலிட்டி என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இங்க இருக்கிற சவால்களை பாருங்களேன். நல்லா படிச்சாலும் வேலைக்கு உத்தரவாதம் இல்ல. ஏஐ மாதிரியான டெக்னாலஜி நம்மளோட என்ட்ரி லெவல் வேலைகளையே மாத்திட்டு வருது. இதுல எதுவுமே உங்களோட தனிப்பட்ட குறை கிடையாது. இது நம்ம ஜெனரேஷன் மொத்தமா சந்திக்கிற ஒரு பெரிய சிஸ்டம் மாற்றம். அதனால திரும்பவும் சொல்றேன், இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆட்டத்தோட ரூல்ஸே மாறிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறது தான். பிரச்சனை உங்க மேல இல்ல, இந்த சிஸ்டம் மேல. அப்போ அடுத்த கேள்வி, நம்மளோட டிகிரி மட்டும் ஏன் பத்த மாட்டேங்குது? இந்த சிஸ்டம் மாற்றம் நம்ம பட்டத்தோட மதிப்பை எப்படி பாவிக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம அப்பா அம்மா காலத்துல ஒரு டிகிரி வாங்கினா போதும், ஒரு நல்ல நிரந்தரமான வேலை கிடைச்சிடும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுதான் அப்போதைய வாக்குறுதி. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற நிஜம் என்னன்னா, டிகிரி இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கையே கொடுக்கும். இதுதான் அந்த முக்கியமான மாற்றம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க டிகிரி உங்களை ஒரு இன்டர்வியூ ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போகும். ஆனா அந்த வேலையில நீடிச்சு இருக்க வைக்கிறது, உங்களை வளர வைக்கிறது உங்க திறமைகள் மட்டும்தான். அப்போ கம்பெனிங்க இப்போ என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்க வெறும் சர்டிபிகேட்டை பாக்குறது இல்ல. யாரு தெளிவா யோசிக்கிறாங்களோ, யார் நிஜமான பிரச்சனைகளை தீர்க்கிறாங்களோ, யாரு ப்ரொஃபஷனலா கம்யூனிகேட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஏன்னா வேலை நடக்க இதுதான் தேவை. சரி, அப்போ இவ்ளோ முக்கியமான அந்த திறன்கள் அப்படின்னா என்னது அது? வேலை வாய்ப்பு திறன்கள், அதாவது எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ்னா என்னன்னா, அது வெறும் முதல் இன்டர்வியூவை கிளியர் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் மட்டும் இல்ல, அது உங்களை ஒரு கம்பெனிக்கு ரொம்ப மதிப்புள்ள நபரா மாத்திர திறன்கள். நாளைக்கு என்ன மாற்றம் வந்தாலும் வேலையில நிலைச்சு நிக்க உதவுற திறன்கள். உங்க கெரியர் முழுக்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஓகே, இதெல்லாம் சரி. ஆனா இந்த முக்கியமான திறன்களை நாம எப்படி வளர்த்துக்கிறது? அதுக்கு என்ன வழி? நம்ம படிப்புக்கும் இன்னைக்கு வேலைக்கு தேவையான திறமைக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய இடைவெளியை நிரப்புறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பாதையை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த பாதையில 5 முக்கியமான தூணுகள் இருக்கு. இது ஏதோ கோடிங் இல்லனா டிசைனிங் மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ல மட்டும் கத்துக் கொடுக்கறது இல்ல. இது உங்களை ஒரு முழுமையான ப்ரொஃபஷனலா மாத்துறதுக்கானது. எப்படி யோசிக்கணும், எப்படி பேசணும், பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும், உங்க மனநிலையை எப்படி தயார்படுத்திக்கணும்னு எல்லாத்தையும் உள்ளடக்கியது. ரொம்ப முக்கியமா, இது ஏதோ வெளிநாட்டிலிருந்து காப்பி பண்ண ஒரு சிஸ்டம் இல்ல. இது முழுக்க முழுக்க நம்ம இந்திய சூழ்நிலைக்காகவே உருவாக்கப்பட்டது. நம்ம வீட்ல இருக்கிற எதிர்பார்ப்புகள், நம்ம மேல இருக்கிற பண நெருக்கடி, இந்த தேடல்ல வர்ற மனசோர்வு, நாம லேட் பண்ணிட்டோமோன்னு வர்ற பயம், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு டிசைன் பண்ண ஒரு வழி. இங்க கத்துக்கிற அனுபவமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எந்த அழுத்தமும் இல்லாம உங்க வேகத்துக்கு நீங்க கத்துக்கலாம். புரியாத ஜார்கன் எல்லாம் இல்லாம நிஜ வாழ்க்கையில இருந்து உதாரணங்களோட உங்களுக்கு உதவி பண்ண உங்கள மாதிரி இருக்கிற ஒரு சப்போர்ட் கம்யூனிட்டியோட சேர்ந்து பயணிப்பீங்க. இது உங்க தன்னம்பிக்கையை வளர்க்கிற ஒரு பயணமா இருக்கும். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ எடுக்க போற முடிவு உங்களோடது. உங்க எதிர்காலமும் உங்களோடது தான். நீங்க நான் படிச்சிருக்கேன், ஆனா இன்னும் வேலைக்கு ரெடியா ஃபீல் பண்ணல, எனக்கு எந்த ஹைப்பும் வேணாம், ஒரு நிலையான வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த பாதை நிச்சயமா உங்களுக்கானது தான். அதே சமயம் இது யாருக்கு இல்லைன்னு தெளிவா சொல்லிடுறோம். ஷார்ட்கட் தேடுறவங்களுக்கும் எந்த முயற்சியும் போடாம உடனே வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சரி வராது. இது உங்க மேல நீங்க முதலீடு செய்யற ஒரு உண்மையான முயற்சி. இதுதான் நீங்க முடிவெடுக்க வேண்டிய தருணம். உங்க எதிர்காலத்தை உங்க கையில எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. முடிவா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எதிர்காலம் வெறும் டிகிரிகளுக்கு பரிசு கொடுக்காது. யாரு மாற்றத்தை விட வேகமா தங்களை மாத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு கொடுக்கும். இந்த பயணத்துல நீங்க தனியா நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு இன்னும் வழிகாட்டுதலோ ஆதரவோ தேவைப்பட்டா இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்க எதிர்காலம் உங்க கையில.